கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில சம்பவங்களை பார்க்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வார். எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 3 விதமான தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பொதுவாக ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னால், மறக்கப்படவில்லை நீயும் உன் ஜெபமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். மறக்கப்படவில்லை நீயும் உன் ஜெபமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இதில் 3 தலைப்புகளை பார்க்கலாம். ஒன்று, நாம் நிறைய நேரம் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நாம் ஏறெடுத்த ஜெபங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டார். என்னையும் மறந்துட்டார், என் ஜெபத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டார். அதான் சொல்லுவோம், என் நினைவு என்னை பற்றி ஞாபகம் இல்லை, அதனால தான் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணலை, என்கிட்ட நீங்கள் பேசலை, என்னை சந்திக்க வரல. காரணம் என்ன? என் நினைவு உங்களிடத்துல இல்லை, அதனால் என்னை சந்திக்க நீங்கள் வரலை. அப்படி பொதுவாக சொல்லுவோம். ஏன் இத்தனை நாளாக ஃபோன் பண்ணலை, ஏன் இத்தனை நாள் என்னை பார்க்க வரலன்னு கேட்டால் ஒன்று என் ஞாபகம் உங்களுக்கு இல்லைங்க, அதனால் என்னை பார்க்க வரல. என்ன நீங்கள் மொத்தத்தில் என்ன செஞ்சிட்டீங்க? மறந்துட்டீங்கன்னு. இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஆண்டவரத்தில் நாம் சொல்கிற ஒரே ஒரு காரணம், ஏசப்பா என்ன நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? மறந்துட்டீங்க. ஏசப்பா என் ஜெபத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? மறந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் நாம் பண்ணின ஜெபத்தை நாம் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடும். நம்மளை குறித்த தரிசனத்தையும் அழைப்பையும் நாம் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்ன, என் மேலே இருக்கிற அபிஷேகம், என் மேலே இருக்கிற அழைப்பை மறந்துடும். நான் ஏறெடுத்த விண்ணப்பித்த ஜெபங்களை வேண்டுதல்கள் என்ன செஞ்சிடும்? மறந்து போயிடும். இப்போது இந்த மறக்கப்படவில்லை நீயும் உன் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் முதல் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். மறக்கப்பட்ட ஜெபம். முதல் தலைப்பு என்னென்னா, மறக்கப்பட்ட ஜெபம். இந்த மறக்கப்பட்ட ஜெபம்னு கேட்டால், இது கர்த்தரால் ஒரு நாள் ஜெபம் மறக்கப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஜெபம் ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் இருக்குது. அவர் ஜெபத்தை கேட்பார்னு தான் இருக்குது. நீதிமான் கூப்பிடும்போது அவர் செவி எப்படி இருக்குதான்? திறந்தே இருக்கிறது. சாலமோனை பார்த்து நீ விரும்புகிறதை கேளுன்னு கர்த்தர் என்ன செய்தார்? சொன்ன ஆண்டவர். அவர் ஒரு நாளும் ஜெபத்தை மறக்கிறவர் அல்ல. ஆனால் இங்கே மறக்கப்பட்ட ஜெபம் என்று சொன்னால், இங்கே ஒரு மனிதன், நமக்கு தெரிந்த பிரத்யட்சமாய் தெரிந்த ஒரு தேவ மனிதர், வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9 - 19 வரைக்கும் குறித்து கொள்ளும்படி அன்போடு கேட்குறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9 - 19 வரைக்கும் உள்ளதில் இங்கே சகரியாவும் காபிரியேல் தேவதூதரும் குறித்து சகரியா ஊழியம் செய்ய போகிறாரு. அப்புறம் காபிரியேல் தேவதூதர் பிரத்யட்சமாய் வர்றதும், அது மாத்திரமே அங்கே இருக்கிற சம்பவத்தை குறித்து தான் இதில் சொல்லியிருக்கிறது. இந்த 1வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டும் ஊழியத்தின் சீட்டை அவன் பெற்றான். 10வது வசனத்துல, தூபம் காட்டுகிற வேளையிலே பாருங்க, இவன் தூபம் காட்டுற ஊழியம் அவனுக்கு கிடைக்குது. தூபம் காட்டுற பணிவிட அவனுக்கு கிடைக்குது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யுது? தூப பீடம் இருக்குது. இந்த தூப பீடத்துக்குள்ள தூபத்தை கொண்டுகிட்டு என்ன செய்யறாரு? தூப வர்க்கங்களையும் தூபத்தையும் தூக்கிக்கிட்டு எங்கே போறாரு? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இவர் சகரியா போகிறார். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, இவர் தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே
ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தூபம் காட்டும் பொழுது ஜெபம் ஏறெடுத்தா அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு, உடனே பதில் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால இந்த ஆராதனை செய்யும் பொழுது அவர்கள் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு தேவதூதன் குளத்தை கலக்கும் பொழுது முதலில் யார் விழுகிறாங்களோ அவனுக்கு உடனே என்ன கிடைக்குமா? ஆமாம், அற்புத சுகம், விடுதலை கிடைக்கும் மாதிரி இங்கே தூபம் காட்டுற அந்த ஆராதனை நடக்கும் பொழுது ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபத்துக்கும் உடனே என்ன வரும்? பதில் வரும் என்ற விசுவாசம் ஜனங்களுக்கு இருந்தபடியினால அந்த வேளையில் எல்லாரும் ஜெபத்தை என்ன செய்கிறாங்களாம்? ஏறெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபமும் கேட்கணும், கேட்கப்படணும் அப்படிங்கிற அந்த வேலையை, அந்த ஊழியத்தை யார் செஞ்சிட்டு இருக்கிறா? தான் ஜெபத்தை மறந்தவன் செஞ்சிட்டு இருக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். தன்னுடைய ஜெபத்தையே மறந்தவன் மற்றவருடைய ஜெபங்களுக்கு பதில் தரும் அந்த ஆராதனையை, அந்த ஆராதனைக்கு நேரம் அந்த ஆசாரியன், அந்த ஊழியனாய் இருந்த சகரியா நடத்துகிறான். தன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வராது, தன்னுடைய ஜெபம் அவ்வளவுதான் முடிவுக்கு வந்து மறந்து போன ஒரு ஊழியக்காரன் அவன் தூபம் காட்டும் பொழுது தேசத்து ஜனங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட போகுது. இது ரொம்ப வேடிக்கை இல்லை? எனக்கே பதில் இல்லை, நான் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுற மாதிரி. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் சொல்லுங்க, ஐயா என் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படலை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டால் எடுத்தோன்னே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன நினைப்பீங்க? ஃபஸ்ட்டு, என் குடும்பத்தில் உள்ளவங்களே இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் ஜெபிக்கிற ஜெபமே இன்னும் கேட்கப்படலை, நான் எப்படி மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுன்னு நிறைய நேரம் இல்லைங்க, உங்களுக்காக நான் வீட்டில் என்ன செஞ்சுக்கிறேன்? ஜெபம் பண்ணிக்கிறேன், போய் என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு எங்கே வந்திருப்போம்? சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்திருப்போம். அல்லையா? சொல்லுங்களேன். நான் கர்த்தர் சொல்லார், இங்கே பாருங்க, இங்கே ஜெபம் இவன் எப்படி மறந்துட்டான்னு கேட்டால் இங்கே வாசி பாருங்களேன். சோத்திரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13 பார்க்கும்போது தேவ தூதனாகிய காபிரியேல் சொல்கிறான், சகரியாவே என்னை பார்த்து நீ பயப்படாத, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டுருச்சு? கேட்கப்பட்டுருச்சு, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை என்ன செய்வான்? சோத்திரம், பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக நீங்கள் சொன்ன உடனே இதை கேட்டு சகரியா குதிச்சு துள்ளி குதிச்சு ஆமேன் அல்லேலூயா சோத்திரம், என் ஜெபம் கேட்டுருச்சே நன்றிம்பாங்க. ஆனால் இங்கே எல்லாருக்கும் ஜெபத்துக்கு பதில் வந்தால் சந்தோஷம் வரும். ஆனால் இந்த சகரியாங்கிற தேவ மனிதனுக்கு, ஊழியனுக்கு சந்தோஷம் வரலை. முதல்ல என்ன வருது? சந்தேகம். அப்புறம் என்ன சேர்ந்து வந்துடுது? சங்கடமும் சேர்ந்து வருது. இந்த வயசில் தேவையா அப்படிங்கிற. அப்படி இது எப்படி நடக்குன்னு கேட்குறாரு பாருங்க. அந்த அந்த வசனத்தை வாசிங்க, 18வது வசனத்தை. அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதனால அறிவேன் அப்படிங்கிற. நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா, இதை எதனால அறிவேங்க? எனக்கு வயசாகி போச்சுங்க, என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாள். இப்போது நீங்கள் ஒரு ஜபத்துக்கு ஜபம் பண்ணிக்கிறீங்க, அதை கேட்டால் இது எதனால அறிவிங்க, அது அப்படி இருக்குதுங்க, இது இப்படி இருக்குதுன்னு கேள்வியெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஆமே நல்ல நன்றின்னு சொல்லுவோம். இவர் சொல்கிறார், அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, என் மனைவிக்கு ரொம்ப வயசாகி போச்சு. நீங்கள் எந்த ஜபத்தை சொல்கிறீங்கன்னு இப்போ தான் தெரியுது. எத்தனையோ ஜபங்களை ஏறெடுத்திருக்கிறேன், ஆனால் எந்த ஜெபத்து கேட்கப்பட்டுச்சுன்னு இப்போ தெளிவாக சொல்கிறீங்க. ஒரு பையன் உனக்கு பிறக்கும்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற ஜெபம் பண்ணி 20-30 வருஷத்துக்கு மேலாச்சு. சொல்லுங்க, இந்த ஜெபம் ஏறெடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 கூட இருக்கலாம். திருமணமான காலங்களிலே ஆமேசுத்தன் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று சொல்லி காத்திருந்த காலங்களிலே, எதிர்பார்த்த வருடங்களே 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 13 வருஷம், 15 வருடம்னு சொல்லி, ஏன் ஆபிரகாமை போல 20 வருடம் 25 வருடம் கூட காத்திருந்தாரா தெரியாது. அல்லேலூயா.
ஆனால் நான் காத்திருந்த காலங்களில், எதிர்பார்த்த காலங்களில், செபித்த காலங்களில் எனக்கு பதில் வர இல்லை. அதனால இது தேவனுக்கு சித்தமும் இல்லை. இனி ஒரு குமாரன் எனக்கு கிடைக்க போவதும் இல்லை. இது தேவன் விரும்பாத அவருக்கு சித்தம் இல்லாத ஜெபம். அதனால் அதை நான் என்ன செஞ்சிட்டேன், மறந்து விட்டேன். தேவன் விரும்பாதது, தேவனுக்கு சித்தம் இல்லாதது என்று நினைத்த அந்த ஜெபம் ரொம்ப காலம் கழிச்சு பதில் வருது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப சகரியா மறைமுகமா சொல்றாரு, மறக்கப்பட்ட ஜெபத்துக்கு பதிலா இப்போ பதில் வந்து வேஸ்ட்டுங்க, சொல்லுவோம்ல. ஆமாம், அது காலம் கடந்துருச்சுங்க. காலம் கடந்து கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு அர்ஜெண்டாக ஒரு உதவி தேவை இருக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்படிங்களா சரிங்கன்னு சொல்லிட்டு போனவங்க ஒரு வாரம் கழித்து வந்து செஞ்சால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் உதவி தான் செய்கிறீங்க, நான் கேட்டதை விட அதிகமாக தான் என்ன செய்கிறீங்க, தர்றீங்க. ஆனால் இப்போ இந்த உதவினால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. கேட்ட நேரத்தில், கேட்ட காலத்தில், கேட்ட சமயத்தில் கொடுத்துருக்கணும். இப்போ காலம் கடந்துருச்சுங்க, எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நாம் நினைக்கிற மாதிரி சகரியாவும் நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமயமும் காலமும் கடந்து விட்டதே, எல்லாம் என்னால் மறக்கப்பட்ட ஜெபமாயிட்டே அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம நினைக்கிறோம், சகரியா போல அநேக நேரத்தில் நினைக்கிறோம், இதை மறக்கப்பட்ட ஜெபம், உன்னுடைய மறக்கப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் மகிமையான பதில் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னால் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உன்னை மறக்காத தேவன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொன்ன தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் ஒருபோதும் மறப்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது சகரியாவுக்கும் தெரியாது, இது எலிசபெத்துக்கும் தெரியாது. யாருக்கு இவன் வழியை ஆயத்தம் பண்ணணுமா? இயேசு நாதருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி யார் வரணும்? யோவான் வரணும். அந்த காலம் வரைக்கும் யார் வெயிட் பண்ணணும்? யோவான் ஸ்நானகன் வெயிட் பண்ணணும். இயேசுநாதர் பிறக்கிற காலத்தில் தான் யார் பிறக்கணும்? அதுக்கு முன்பதாக ஒரு 6 மாசத்துக்கு முன்பதாக பிறந்து இயேசுநாதருக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணணும். இவங்க சகரியாவும் எலிசபெத்து நினைக்கிறது, என் ஊழியத்தை, என் வம்சத்தின் பொறுப்புகளை, என்னுடைய தலைமுறையை இவன் வழி நடத்துகிறவனா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார், இல்லை இல்லை, பரலோக தேவனாகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக இவன் வழியை என்ன செய்வேன், ஆயத்தப்படுத்துகிறவன் இவன். உன் வம்சத்தையோ, உன் குடும்பத்தையோ, உன்னுடைய காரியத்தையோ, உனக்குரியவைகளை இவன் ஆயத்தப்படுத்துவதற்காக அல்ல. இவன் உனக்குரியவன் அல்ல, இவன் உன்னதமான தேவனுக்குரியவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ விரும்புகிற போது, நீ எதிர்பார்த்த போது, உன்னுடைய பேருக்காக, உன்னுடைய புகழுக்காக, உன் நிந்தை நீங்கும்படி, உன் தேவைகள் சந்திக்கப்படும்படி, உன் இள வயதிலே, உன் திருமணமான நீ எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு பின் உன் வாரிசு சந்ததி வரும்னு சகரியா எதிர்பார்த்தான். நான் என் மகனோடு போய் இந்த ஊழியத்தை செய்ய வேணும், நான் என் ஓட்டத்தை, என் ஊழியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊழியத்தை, இந்த பொறுப்பை, இந்த ஸ்தானத்தை யார் கையில் கொடுக்கணும்? என் பையன் கையில் கொடுத்து தான் நான் என்ன செய்யணும், சாகணும்னு நினைத்த ஒவ்வொரு தகப்பனுடைய, விசேஷமாக ஒவ்வொரு ஆசாரனுடைய ஒரே ஆசை, நான் ஊழியத்திலிருந்து ஓய்வு பெறதுக்கு முன்னாடி என் மகனுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்துட்டு தான் நான் பதவி என்ன செய்யணும், நான் ஓய்வு பெறணும். ஒவ்வொரு ஆசாரனுடைய அவனுடைய வாழ்வின் ஆசை இதுதான். ஒன்று, தேவனுக்காக நான் போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஊழியம் செய்யணும், அப்போ என் பையனோடு போய் என்ன செய்யணும், இந்த ஒரே ஒரு ஆசை தான் அவங்களுக்கு. அதுவும் முடிஞ்சிருச்சு. இனி பையன் பிறந்தா என்ன, பிறந்துக்கலன்னா என்ன அப்படின்னு சகரியா போல இன்னைக்கு நீங்களும் நானும், காலம் கடந்துருச்சு. 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. சபையில் ஊழியக்காரங்களே நீங்கள் நினைக்கிறீங்க 3 வருஷம்
5 வருஷம் 7 வருஷம் ஆச்சு, வயசும் போச்சு. இனி எப்படி ஊழியம் செய்ய போகிறேன், இனி எப்படி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண போகிறேன், இனி எப்படி தேசத்தை அசைக்க போகிறேன், எல்லாம் காலம் கடந்து விட்டது. அப்படி நீ நினைக்கிறியா? சகரியாவை போல ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? செய்கிறாரு. இது உன்னுடைய நேரம் முடிஞ்சது உண்மைதான், ஆனா தேவனுடைய நேரம் இப்பதான் ஆரம்பிக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திடகார்த்தமாக இருக்கும் பொழுதே எல்லா ஆசிரிய ஊழியங்களையும், எல்லா பிரமாணங்களையும், எல்லா வேதத்தையும் எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்கணும். என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஆளாக்கி உருவாக்கி என் ஓட்டத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் திடகார்த்தமாக இருக்கும் பொழுதே என் பிள்ளைகளோடு என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் செய்யணும்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன் நேரம் உன் காலம் முடிஞ்சிருக்கலாம், உன் ஜெபத்தை நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் ஒரு நாளும் மறப்பதே இல்லை. ஏன்னா அவன் பிறப்பை குறித்து நேற்று இன்று சில காலத்துக்கு முன்பதாக அல்ல, உன்னுடைய சந்ததியை குறித்து, உன்னுடைய சபையை குறித்து, உன்னுடைய பிள்ளையை குறித்து, உன்னை குறித்து நேற்று இன்றோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எழுதுறதுக்கு அவர் மனிதன் அல்ல. உலகம் தோன்றும் முன்னாடியே அவர் எழுதினதே. யார் விரும்பினாலும் விரும்பலாட்டியும் அவர் செய்ய வேண்டிய நேரத்தில், அவர் குறித்த நேரத்தில், அவர் குறித்த காலத்தில் அவர் செய்யறத யாராலையும் தடுக்க முடியாது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல நம்பிக்கையோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல விசுவாசத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்து விட்டேன், எல்லாத்தையும் எழுதி வைத்து விட்டேன். அது நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஓம் பார்வையில் அது மறக்கப்பட்ட ஜெபம், என் பார்வையில் அது மகிமையான ஜெபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் மறந்து போன ஜெபமெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதா? மகிமையான ஜெபமாக இருக்கிறதா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ வீட்டில் போய் உட்காந்து, ஆண்டவரே நான் எதெல்லாம் ஆரம்பத்தில் ஆர்வமாக அதிகமாக ஜெபம் பண்ணதை இப்போ எந்தெந்த ஜெபத்தெல்லாம் விட்டுட்டோன்னு எடுத்து லிஸ்ட்டு போடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, பாருங்க, ஸ்தோத்திரம். விதைக்குன்னு இப்போ விதையை பார்த்தீங்கன்னா அது உள்ள பூமிக்குள்ளே போட்டோம்னா அது கொஞ்ச நாளைக்கு முளைக்காமல் இருக்கிறத பார்த்தா அவ்வளோதான், அது புதஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆமாவா இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா அது என்ன செஞ்சிருச்சு? செத்து போச்சு. அது முளைக்காது, அது ஒன்றும் இல்லை, அதில் ஜீவன் இல்லை, முடிவுக்கு வந்துடுவோம். அது முளைச்சா மட்டும்தான், வளர்ந்தால் மட்டும் நம்ம கண்ணு பார்த்தா மட்டும்தான் என்ன செய்வோம்? நம்புவோம். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது அழிஞ்சும் போகலை, அது புதஞ்சும் போகலை, அதை பக்குவப்பட்டுக்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது பக்குவப்படுத்தப்பட்டு இருக்குது. அந்த விதை பக்குவப்பட்டு கொண்டு இருக்குது. எல்லா வெயிலையும், உஷ்ணத்தையும், நெருக்கத்தையும், கஷ்டத்தையும், எல்லா விதமான எதிரானவைகளையும் எல்லாத்தையும் அது என்ன செஞ்சுட்டு இருக்குது? எதிர்த்து தாங்கி பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். மறக்கப்படலை. இவரை குறித்து தான் இயேசுநாதர் சாட்சி சொல்றார். இந்த ஸ்ரீகளில் பிறந்தவனில் யோவானை போல பெரியவன் ஒருவனும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது ஸ்தோத்திரம், ஸ்ரீகளிலிருந்து பிறந்த ஆபேல், காயின் முதற்கொண்டு தாயின் வயிற்றுல கடைசி இயேசுநாதர் வருவதற்கு முன்பதாக கடைசி பிறக்கிற அந்த குழந்தை வரைக்கும் உள்ளவங்கள்ல முதல் குமாரன் பையனாகிய காயிலிருந்து சிறியில் பிறந்து இன்னும் கடைசி உலகம் முடிவு வரைக்கும் இருக்கிற அந்த பையன் வரைக்கும், அந்த குழந்தை வரைக்கும் பிறக்கிறதுலேயே யார் தான் பெரியவங்களா? யோவான் தான் பெரியவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரியவன், ஸ்திரீகளிலே பிறந்த, உலகத்தில் பிறந்த கோடான கோடி ஜனங்கள் எல்லாவற்றுக்கும் பெரியவன் யாருன்னா யோவான் ஸ்நானகன் என்று அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ மனிதன் எப்படி பிறந்தான்? தன் தகப்பன் மறக்கப்பட்ட ஜெபமாய் நினைத்தான், அதில் தான் மகா பெரியவன் தோன்றினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க மறந்து போன ஜெபம் நினைக்கிறதுல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2வது பாயிண்ட், மாற்றப்பட்ட ஜெபம்.
முதல்ல மறக்கப்பட்ட ஜெபம், ரெண்டாவது மாற்றப்பட்ட ஜெபம். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1, 2 அப்படி வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே அதற்கு ஆபிராம் அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று இங்கே ஆபிராம் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கே என்ன ஜெபம்னா, அவர் கர்த்தரை பார்த்து கேட்குறாரு, எனக்கு இன்னும் என்னத்தை கொடுக்கல, எனக்கு பிள்ளை இல்லையே, நான் உனக்கு பயப்படாத, நான் உனக்கு கேடமாக இருக்கிறேன், மகாபெரிய பலனாக இருக்கிறேன், உனக்கு எல்லாமா நான் இருக்கிறேன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் என்ன செய்கிறேன், இருக்கிறேனே அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் நினச்சிருக்கலாம், எதுக்கு திடீர்னு இந்த யோசனை ஆபிராமுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு கேள்வி வரும். அல்லேலூயா. இங்கே லோத்து சிறைப்பட்டு போகிறான். இவர் உயிரை கொடுத்து என்ன செய்கிறாரு, ஆபிராம தன்னுடைய சொந்த குமாரனா, தன்னுடைய சொந்த மகனா அவன் பார்த்தபடினால அவனுக்கு ஒன்றுன்னு சொல்லவும் உயிரையும் பணைய வைத்து 4 ராஜாக்களை எதிர்த்து என்ன செய்கிறான், போய் மீட்டு கொண்டு வந்தா ஆபிராம் நினச்சிருப்பா அப்படி, என்ன நினச்சிருப்பா அப்படி, உயிரையும் பொருட்படுத்தாம அடிமையாக கொண்டு போகப்பட்ட நான் லோத்துவை காப்பாற்றுற பார்த்து இவர் என்ன நினச்சிருப்பாரு, என்னுடைய சித்தப்பா அல்லது பெரியப்பா என்ன செய்வார், என்னை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறபடியினால எனக்காக உயிரையும் பணைய வச்சு வச்சிருக்கிறாரு, இனிமே நான் அவர் கூட தான் இருப்பேன், என்னை உயிரை விட அதிகமாக என்ன செய்கிறாரா நேசிக்கிறாருன்னு சொல்லி வேலைக்காரங்களுக்கு வாக்குவாதம் வந்து பிரிஞ்சு போனது உண்மைதான். ஆனால் என்ன இந்த நேரத்தில் நீங்கள் இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்க முடியும், என் குடும்பமே கூண்டோடு அழிஞ்சிருக்கும், அதனால் என்ன ஆனாலும் நீங்கள் சொல்கிறபடி கேட்டு உங்கள் கூடவே நான் இருப்பேன், நானும் உங்கள் பையன்தானு சொல்லி இருக்கணும். ஆனால் லோத்து அதை சொல்லவில்லை. லோத்து மறுபடியும் அங்கேயே சோதோமிலே என்ன செஞ்சு விட்டான். ஏன்னா ராஜா அவனுக்கு மூப்பர் பட்டத்தை கொடுத்துட்டாரு, மூப்பர் பதவி என்ன செஞ்சிட்டாரு. அதான் பட்டணத்திலே பெரிய தலைவர் போஸ்டிங் அவருக்கு கொடுத்துருந்தார். பட்டணத்தில் அவன் ஒரு தலைவர் பதவி அவனுக்கு கிடைச்சிருந்தது. அதனால் அவன் அங்கே விட்டு வர மனது இல்லாதவனாக இருந்தான். இப்போ கர்த்தர் இந்த காரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு நைட்டில் தரிசனத்தில் இப்போ பேசுகிற, பயப்படாத, நான் உனக்கு கேடமும் மகாபெரிய பலனுமா என்ன செய்கிறேன் இருக்கிறேன்னு சொன்னால், அப்படியே ஆண்டவரே இனி நான் இனி எதுக்கும் பயப்பட மாட்டேன், எந்த எதிரிகளுக்கும் சத்துருக்கும் நான் பயப்பட மாட்டேன், ரொம்ப நன்றி ஆண்டேன்னு சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன தருவீர்னு கேட்குறான். நான் உன் கூட எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், உன் கூட இருக்கிற எல்லாம் சொன்னான், எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லாடாம அவனே சொல்ற, என்ன சொல்றான், எனக்கு என்ன இல்லைங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படிங்கிறார். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் வேற, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு நிறுத்தம். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தெரியலையா உங்களுக்குன்ற மாதிரி என்ன செய்யறான், என்ன தருவீங்க, எல்லாம் இருந்துக்கட்டும், ஆனால் எனக்கு பிள்ளை இல்லை. லோத்து என் மகனா வளர்த்துருந்தேன், ஆனால் அவன் இந்த இக்கட்டான சூழ்நிலை காப்பாற்றியும் அவன் என் கூட என்ன செய்யலை, வரலை. அதனால் ஆண்டவரே, என் வீட்டில் பிறந்தவன் இருக்கிறான் ஒருத்தன் வேலைக்காரன், எலியேசருடைய அப்பா அம்மா ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களாக விலைக்கு வாங்கப்பட்டு வந்தாங்க. அவனுக்கு பிறந்த பையன்தான் எலியேசர். அவன் இங்கேயே என் வீட்டிலே பிறந்தவன், இவன் சுதந்திரவாளி, இவனை நான் பிள்ளையை என்ன செஞ்சுக்கிற போகிறேன், எடுத்துக்க போகிறேன், என் வாரிசா நான் இந்த எலியேசரை எடுத்துக்கிற போகிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா பிள்ளை இல்லை, என்ன தருவீங்க, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, உங்களுக்கு தெரியலையா, இந்த லோத்துக்கும் தெரியாதா, உங்களுக்கும் புரியலையா, அதனால் நான் இந்த பையனை என்ன செய்ய போகிறேன், எடுத்துக்கிறேன். எனவே இங்கே வளர்ந்தவன், இங்கே தான் பிறந்தவன், என் கையில் அவங்க அப்பா அம்மா வேலைக்காரங்களாக வந்ததுக்கப்புறம் தான் விலைக்கு வாங்கப்பட்டு பிறந்தவன், அதனால் நான் உன்னை என்ன செஞ்சுக்கிறேன்,
என் பிள்ளையா சுதந்திரவாளியா நான் எடுத்துக்கிறேன். என்னை அதிகமாக நேசிக்கிறான், உயிரையும் பணைய வச்சு இந்த யுத்தத்தில் நின்னான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த லோத்து காப்பாற்றுற காரியத்தில் உயிரையும் துச்சமாய் மதித்து ஆபிரகாமுடைய வள கையாய் இருந்து ஒரு பெரிய ஜெயத்துக்கு இந்த எலியேசர் காரணமாக இருந்தானே. உயிரை கொடுத்து லோத்துக்காக ஓடுனேன், அதை மதிக்காத லோத்து எங்கே? அதை புரிந்து கொள்ளாத லோத்து எங்கே? இங்கே உயிரையும் துச்சமாய் மதிச்ச, எனக்காக உயிரையும் கொடுக்க துணிந்த இந்த எலியேசர் எங்கே? இவனே என் மகனாய் நான் எடுத்துக்கொள்ள போறேன் மாரிசான். எனக்கு பிள்ளை இல்லையேன்னு கேட்டாரு. உடனே அப்புறம் கீழே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எனக்கு புத்திர சந்தானம் என்ன செய்யவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திர வழியா இருக்கணும், எனக்கு புத்திர சந்தானத்தை என்ன இங்கே தேவர் எனக்கு என்ன செய்யல, கொடுக்கல, அருளல, எனக்கு இல்லை அப்படின்னு இங்க கேட்கிறா. அப்படி உடனே 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு. அப்படி சொன்னவனே 5வது வசனத்துல, நீ வெளியில போய் வானத்தை அண்ணாந்து பாரு, நீ புத்திர சந்தானம், சந்தானங்கள்னு சொல்லல, என்ன சொல்ற? அப்படி சந்தானம், ஒரு பையன் கூட எனக்கு நீங்க என்ன செய்யல, தரலன்னு கேட்கிற. அப்படி சந்தானங்கள்னு கேட்கல, சந்தானம்ங்கிற ஒரு குமாரனை கேட்டா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒன்னு கேட்டா உன்னால என்ன முடியாத அளவு தந்திருக்கிறேன் பாருங்கிறாரு. இதெல்லாம் இப்படி இருக்கும். நீ சந்தானத்தை கேட்டா நான் சந்ததியை தருவேங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சந்தானம்னா ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, ஒரு மகன். ஆனா அவர் சொல்றது சந்தானம் உனக்கு தர முடியாது, எனத்தையே கொடுக்குறேன், சந்ததியே உனக்கு கொடுக்குறேன்னு கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, உனக்கு சந்தானத்தை இல்லைப்பா, உனக்கு சந்ததியே நான் தர, ஒரு பெரிய சந்ததி, எண்ணி முடியாத சந்ததியை தருவேன்னு சொன்னேன். 6வது வசனத்தில் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக, அவன் விசுவாசம் நீதியாக மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆமை பாருங்க. அதுக்கப்புறம் ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போ, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட இது இஸ்மவேல் வர்றதுக்கு முன்பதாக, ஆகாரை திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக இந்த சம்பவம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அல்லேலூயா. ஆமாம், இங்கே பாருங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 99 வயசாயிருச்சு. கிட்டத்தட்ட 13லேருந்து 15 வருஷம் ஏறக்குறைய ஆயிடுச்சு. இப்போ மறுபடி கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் எனக்கு முன்பாக உத்தமனா நீ என்ன செய்ய நடன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க 15வது வசனத்தை வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கும்னு சொன்ன உடனே அப்புறம் 16 சொல்றாரு, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். உடனே நம்ம ஐயா என்ன சொல்றாருன்னா 17வது வசனத்துல, முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பெறுமோ, 90 வயதான சாரா பிள்ளை பெறுவாளோ என்று இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். கர்த்தர்ட்ட சொல்லல, யார் கூட சொல்லிக்கிறான்? இருதயத்துக்குள்ள சொல்லிக்கிட்டான். முகங்குப்புற விழுந்து இருதயத்துக்குள்ள அவன் நகைச்சு அவன் சொல்றான், எனக்கு என்ன செய்து 100 வயசாயிட்டு, அதாவது சோத்திர 90, ஆமாம், எனக்கு 100 வயசு, என் மனைவிக்கு என்ன செஞ்சிச்சு 90 வயசாயிடுச்சு, இவங்களுக்கு பிள்ளை பிறக்குமா உள்ளத்துக்குள்ள நகைச்சுக்கிட்டு வெளியில் அவன் கேட்கறது என்ன கேட்குறான்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இது 15 வருஷத்துக்கு முன்பதாக என்ன ஜெபம் பண்ண? அப்படி எனக்கு என்ன தருவீர், எனக்கு புத்திர சந்தானத்தை என்ன செய்யல அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு பிள்ளை தாங்கன்னு ஜெபம் பண்ண. அப்படி இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கற்ப பிறப்பாவே என்ன பிறக்க போகுது, பிள்ளை பிறக்க போகுதுன்னு அவர் என்ன சொல்றாரு? அப்படி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா அப்படி சொல்லாமல் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? ஐயா ஆல்ரெடி என்ன வந்தாச்சு, நீங்கள் ரொம்ப லேட்டு, நான் இப்போ செபத்தையே மாற்றிட்டேன், முன்னாடி எனக்கு பிள்ளையை தாங்க, எனக்கு ஒரு சந்தானத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் ஆண்டவரே, இப்போ என் ஜெபத்தை எப்படி மாற்றிட்டேன்?
இஸ்மவேல் வந்ததுக்கப்புறம் இஸ்மவேல் பிழைப்பானாக, இஸ்மவேல் வளர்வானாக, இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்படுவானாக. இஸ்மவேல் இப்போ எப்படி மாறிடுச்சு? மாற்றப்பட்ட ஜெபம். ஆனால் கர்த்தர் மாற்றிடுவாரா? சொல்லுங்க. ஆபிரகாம் ஜெபத்தையே மாற்றிட்டாரு. அங்கே ஒரு தேவ மனிதர் என்ன செஞ்சார்? சகரியா. அவர் ஜெபத்தையே மறந்துட்டாரு. இவர் ஜெபத்தையே என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டாரு. மாற்றப்பட்ட ஜெபம். ஆனால் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்னைக்கு சொன்னேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டேன்? 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு கற்பப்பிறப்பா தான் ஒரு பையன் என்ன செய்வான். நீ மற்ற வழியில் பிள்ளைங்க பிறந்தா அதை நான் என்ன செய்ய மாட்டேன், அதை அங்கீகரிக்கவும் ஏற்றுக்கிறவே மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் அவர் என்ன தான் சொல்கிறார் பாருங்கள். இப்படி சொல்லி இஸ்மவேல் பிழைப்பானாக, நீங்கள்லாம் இனி கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரே கர்த்தாவே, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கவலைப்பட்டேன், இப்போ அந்த கவலையெல்லாம் 13 வருஷமாக தூக்கி என்ன செஞ்சிட்டேன்? தூக்கி எரிஞ்சிட்டேன் 13 வருஷமா. ஏன்னா 86 வயசில் இஸ்மவேல் பிறந்தாச்சு. இப்போ 13 வருஷமாக என் பையனோட இருக்கிறேன். அல்லையா சொல்லுங்களேன். அதனால் அந்த ஜெப குறிப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாண்டவர். இப்போ ஜெபத்தையே மாற்றியாச்சு. நீங்கள் இன்னும் பழசிலே நின்றுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல. அதனால் இஸ்மவேல் பிழைப்பானாக போதும், ஈசாக்கு பிறப்பானாக அவர் கேட்கல. எதை கேட்டுருக்குற? அப்படி இஸ்மவேல் பிழைப்பானாக. இன்றைக்கி நம்ம ஜெபம் அப்படித்தான் மாறிடுச்சு. கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். வேறு ஏதாச்சும் ஒரு வழி வந்துருச்சுன்னா ஆண்டவரே சோத்திரம், இதற்காய் நன்றி, இதை ஆசீர்வதின்றோம். அல்லையா சொல்லுங்களேன். இப்போ பாருங்க 19வது வசனத்தில், அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. இப்போ இங்கே இவர் என்ன சொல்றார் பாருங்க, என்ன சொல்றாரு? நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கையை நான் மாற்ற முடியாது. அதை யாருக்கும் அந்த உடன்படிக்கையை நான் ஏற்படுத்த மாட்டேன். நான் சொன்னேன் அந்த சாராளுக்கு பிறக்கிற குமாரனோடு தான் அந்த நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தும். நீ கேத்துரால் வரணும், ஒன்று வந்துட்டு போட்டோம், நீ ஆகார் வந்துட்டு போட்டோம், யார் வந்தாலும் யார் போனாலும் கவலை இல்லை. ஆனால் நான் உன்னை குறித்து, உன் சந்ததி குறித்து, உன் பிள்ளையை குறித்து சொன்ன உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். 1000 வரலாம், 1000 போகலாம், எதுவும் நடக்கலாம், எது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோதர. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ என்னாச்சு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் விசுவாச தகப்பன் தன் ஜெபத்தையே மாற்றினார். சரி, அவனே மாற்றிட்டான், ஆபிரகாமே மாற்றிட்டா. அப்படி இனி எதுக்கு நாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படி கர்த்தர் நினச்சாரா? அல்லையா சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் நாம் முடிவு பண்ணிடுவோம், இந்த ஜெபத்தை பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் நடக்கலைன்னா ஒன்று மறந்துடுவோம், இல்லை ஜெபத்தை என்ன செஞ்சிருவோம், மாற்றிடுவோம். இது நடக்கலைன்னா, இது கிடைக்கலைன்னா இது கர்த்தருக்கு பிரியமில்லை, சித்தமில்லை. அதனால் அப்படியே உள்டாவாக என்ன செஞ்சிருவோம், மாற்றிடுவோம். ஒன்று என்ன செஞ்சுருப்போம், இந்த காலத்தில் என்ன செய்வோம், கர்த்தர் உனக்கு உன் ஆண் குமாரனை தருவார், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பார், வாக்கு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்குள்ள ஏகப்பட்ட இஷ்யூ வந்து, ஏகப்பட்ட பிரச்சனை வந்து, ஆளுக்கு பேச்சை கேட்டு அவசரப்பட்டு என்ன செஞ்சுருவோம், இந்த ஆபிரகாம் மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, ஆபிரகாம் மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, அவசரப்பட்டு என்ன செஞ்சுருவாங்க, திருமணத்தை இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் அவசரப்பட்டு ஒரே ஒரு வழி, ஹாஸ்பிட்டலில் போவாங்க, எதுவும் முயற்சி செய்வாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இப்போ தான் யாராச்சும் ஒரு பிள்ளை, எத்தனையோ பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்க தத்து எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் தரிசனத்தையும் ஜெபத்தையும் மாற்றி விட்டுட்டு நீ என்ன செய்யக்கூடாது. அல்லையா சொல்லுங்களேன். அப்படின்னா கர்த்தரையும் அவருடைய வாக்குத்தத்தையும் அவமதிக்கிறோம். அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமே சோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நிறைய நேரத்தில் நிறைய தேவ மனிதர்கள், நிறைய தேவ பிள்ளைகள் தள்ளப்படுகிறாங்க. இங்கே தள்ளப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா, இங்கே தள்ளப்பட்டிருந்தாங்க. நல்லபடி கவனிச்சுக்குங்க நீங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்னால்
சொன்னதுதான். அதை நிச்சயமாக என்ன செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றப்பட்ட ஜெபம். ஆபிரகாம் ஜெபத்தை மாத்தலாம், ஆனா கர்த்தர் திட்டத்தின் தரிசனத்தையும் மாற்றவே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு நாளும் கர்த்தர் மாற்றப் போவதில்லை. அவர் நீங்க நடக்காது, நீங்க கிடைக்காது, நிறைவேறாதுன்னு நினைச்சதை கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, சோத்திரம். இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. சோத்திரம். இதை நம்ம கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு போக ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். பாருங்க, மூன்றாவது மறைக்கப்பட்ட ஜெபம். மறைக்கப்பட்ட ஜெபம். முதல்ல மறைக்கப்பட்ட ஜெபம், ரெண்டாவது மாற்றப்பட்ட ஜெபம், இப்போ மூணாவதாக மறைக்கப்பட்ட ஜெபம். ஆதியாகம புஸ்தகம் 40வது அதிகாரம் 9 - 15 வரைக்கும் குறிச்சுங்க. ஆதியாகம புஸ்தகம் 40வது அதிகாரம் 9 - 15 வரைக்கும் குறிச்சுங்க. அதில் 14, 15 நீங்கள் வாசிக்கலாம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்மேல் தயவு வைத்து இந்த காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து பார்வோனுக்கு அறிவிச்சு இப்ப என்ன சார், பானபாத்திரக்காரன் சொப்பனம் காண்கிறான். அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஜெயில விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ வாழ்வு அடைந்திருக்கும் போது நீ உயர்த்தப்பட்டுருவே. எத்தனை நாளில்? 3 நாளில் நீ உயர்த்தப்பட்டுருவே. உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்னை நினச்சிக்கோ, என் மேலே தயவு வை, என் காரியத்தை பார்வோனுக்கே என்ன செய்யி அறிவி. ஏன்னா பார்வோனு தவிர என்னை விடுதலையாக்க முடியாது. ஏன்னா போத்திப்பார் பெரிய ஆள். போத்திப்பாரின் மனைவியும் பார்வோனுக்கு வலது இடது கையை போல இருக்கிறாங்க. இந்த கேஸு ரொம்ப முக்கியமான கேஸு. இதை நேரடி யார் தலையிட்டா மட்டும்தான் நான் விடுதலையாக முடியும். பார்வோனே என்ன செய்யணும்? தலையிட்டால் மட்டும்தான் அந்த காரியத்தை விசாரித்து என்னை விடுதலையாக்கினா மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியான்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை என்ன செய், பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். என்னை இந்த காவல் கடைகள் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். என்ன அர்த்தம்னா, யோசேப்புக்கு இந்த காவல் கடைகள் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த நெருக்கத்தில் கஷ்டத்தில் இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் அதிகபட்சம் ஒரு மரண தண்டனை கைதியை போல் அவன் வாழ்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தரே சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லுகிறது கர்த்தர். இவனுக்கு சொப்பனம் கொடுக்க வச்சது யாருன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை கொடுத்தது கர்த்தர் என்றால், இந்த பானபாத்திரக்காரன் மூலம் பார்வோனுக்கு இந்த செய்தி போய் என்னை விடுதலை பண்ணுகிறதும் கர்த்தர்னு நம்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்? பானபாத்திரக்காரன்ட்ட பேசிட்டு இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம மனிதர்களை பார்த்து, அவர்களை பார்த்து, இவர்களை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து கர்த்தரே இவர்களை கொண்டு வந்திருக்கிறார் நினைச்சு நாம எதிர்பார்த்த நேரத்தில், நாம விரும்புகிற நேரத்தில் ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு விடுதலை, ஒரு கணம், ஆசீர்வாதம் உண்டாகும்னு போய் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதை கர்த்தர் அந்த ஜெபத்தை அந்த பானபாத்திரக்காரன்ட்ட மாத்திரம் சொல்லியிருக்க மாட்டா. அப்படி கர்த்தர்கிட்டே அவர் என்ன செஞ்சிருப்பா, அப்படி ஜெபம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே, இந்த மாதிரி பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகப்படுத்துங்க, அவர் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே, என் மேலே தயவு வைக்க செய்யுங்க. அது மாதிரி பார்வோன்னு என்ன செய்யணும்? இதை கேட்டோன்னு இப்படி ஒரு மனிதனா, சரி பரவாயில்லங்க, அவனை விடுதலை பண்ணி விட்டுறலான்னு என்ன செய்யணும்? அவரும் மனசு இலகி வந்துடணும். நீங்கள் பார்வோனை தொடுங்க, அவர் நல்ல என்ன செய்யணும், மனநிலையில் இருக்கணும். இந்த இதை சொல்லும்போது இப்படி எத்தனை ஜெபத்தை பண்ணியிருப்பார் யோசேப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? மறைத்து வைத்தார். அல்லேலூயா, ஆமே, சூத்திரம். அதாவது யாரு? பானபாத்திரக்காரன் நினைவுலேருந்து என்ன செஞ்சார்? மறைத்து வைத்தார் அவன் ஜெபம் விண்ணப்பத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ மறைக்கப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் வெளியில கொண்டு வராரு, நினைவுக்கு கொண்டு வராரு 2 வருஷம் கழிச்சு. இப்போ பாருங்க, 41:1 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் உண்டானதுன்னு சொல்லி அந்த காரியங்கள் வர்றதை பார்க்குறோம். அடுத்து பாருங்க,
9வது வசனத்தில் 41:9, அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று சொல்லி யாரை குறித்து பேசிட்டு இருக்கிற அப்படிங்க. அல்லேலூயா. இப்போ மறைக்கப்பட்ட அந்த ஜெபத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு, அதாவது வெளியில கொண்டு வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும், இந்த தேசத்தை ஆளுகிறவனாய் அவன் உலகத்தின் இரட்சகனாய் எழும்புவதற்காக அவன் ஜெபத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? மறைச்சு வச்சார். அவன் ஞாபகத்தையும் அவனையும் என்ன செஞ்சாரு? மறைச்சு வச்சிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அது யோசேப்புக்கு எத்தனை வேதனையாக இருந்திருக்கும். அந்த பானபாத்திரக்காரன் நினச்சி எத்தனை வேதனைப்பட்டிருப்பா அப்படி. அப்புறம் கர்த்தர்கிட்ட ஏன் ஆண்டவரே அப்படி சொல்லி அவர் எத்தனை வேதனைப்பட்டிருப்பா அப்படி. ஆனால் அதையெல்லாம் கர்த்தர் பொறுமையோடு சகித்து என்ன செய்தார்? அவன் ஜெபத்தை, அவன் விண்ணப்பத்தை மறக்கவும் இல்லை, அவன் ஜெபத்தை மாற்றவும் இல்லை, அவன் ஜெபத்தை மறைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அவன் நினைவையும் மறைத்து வைத்திருந்தாள். ஒரு நாள் ஞாபகம் வந்தது. அவன் சொல்றான் பாருங்க, நான் ஒரு காரியத்தை மறந்துட்டேன்னு சொல்லாம அவன் செய்றான், நான் செய்த குற்றம். யோசேப்பை மறந்தது குற்றம் என்கிறான். அவன் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தை மறந்தது குற்றம் என்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மறைக்கப்பட்ட ஜெபம் கர்த்தரால் வெளிப்படப்பட்டுச்சு. அவன் உலக இரட்சகனாக எழும்பினான். சாப்நாத் பன்னையா உலக இரட்சகன் என்று பார்வோனாலே அழிக்கப்பட்டான். இல்லைன்னா அந்த ஜெபம் மறைக்கப்படலைன்னா அன்னைக்கு போயிருந்த பாவம் எபிரேயன் இப்படியெல்லாம் பண்ணிட்டியா, இந்த பானபாத்திரக்காரன் உன்னை குறித்து நல்லது சொன்னதுனால இந்த பானபாத்திரனுக்காக உன்னை என்ன செய்கிறேன்? மன்னிச்சு பாவப்பட்டு இறக்கப்பட்டு உன்னை என்ன செய்கிறேன்? சொல்லுங்க, விடுதலையாக்கி விடுறேன்னு இருப்பான். இவன் ஒரு நாடோடியாய் ஒரு அடிமையாய் அலைஞ்சு திரிந்திருப்பான். அந்த ஜெபம் மறைக்கப்பட்டதுனால இன்னைக்கு அந்த தேசத்துக்கும் அந்த சாம்ராஜ்யத்துக்கும் இவன் இரட்சகனாக, இவன் காக்கிறவனாக, இவன் ஆண்டவனாக, இவன் பார்வோன் பார்வையில் மாறினான். பரிதாபம் உள்ளவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதனால தான் கர்த்தர் மறைச்சு வச்சார். இன்னைக்கு உங்களுடைய ஜெபம், ஒரு சில ஜெபங்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய தாளந்துகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய திறமைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய அபிஷேகம் மறைத்து வைத்திருக்கிறது போல இருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரமும் அந்த காலமும் அந்த சமயமும் வரும் நேரத்தில் அது மகா பெரியதாய், அது மகிமையுள்ளதாய், அது மகத்துவமானதாய், அது உலகத்தையே காக்கிறதாய், உலக ஜனங்களை காக்கிறதாய், தேசத்தை தேவனிடத்தில் திருப்புகிறதாய், தேசங்களையும் கண்டங்களையும் அசைக்கிறதாய் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெபம், அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த கிருபை வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் உங்க ஜெபம், மறைக்கப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் வெளியில கொண்டு வருகிற நேரம் இது. உங்க தாளந்து வல்லமை கிருபைகளை வெளியில கொண்டு வருகிற நேரம் இது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, சோத்திரம். கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர் எப்பொழுதும் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். இந்த 3 பாயிண்ட்ல நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று உங்களுக்கு புரியும். ஒரு நாளும் சகரியாவும் மறக்கலை. சொல்லுங்க, சகரியாவும் மறக்கலை, ஆபிரகாமும் மறக்கலை, யோசேப்பும். ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மறந்துருந்தாங்க. ஆனால் யார் மட்டும் மறக்கவே இல்லையா? தேவன் மறக்கவே இல்லை. தன்னைத்தானே மறந்துட்டாங்க. தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் விட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றினாங்க, எல்லாத்தையும் ஒதுக்குனாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை ஒரு நாள் மாற்றவோ மறக்கவோ மறைக்கவோ இல்லை, மகிமையாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தர் இந்த வருடத்திலே, இந்த நாட்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்யப்படும். நல்ல நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.